தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் அன்புக்கு விரோதமாக, உறவுக்கு விரோதமாக நாம் பேசிய செயல்பட்ட தருணங்களுக்காக ஆண்டவருடைய மன்னிப்பை இறந்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். அனைவரும் இணைந்து உன்னதங்களிலே என்று சொல்லுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டையே ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கு உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன்,
ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவல் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். எழுந்து நிற்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டே. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார்கள். அவர்கள், எங்களாலும் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனாலும் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். உங்களுள் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரிய யாக்கோபு என்று திரு அவை அவரை பெருமையோடு அழைக்கிறது. ஜேம்ஸ் த கிரேட் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அர்த்தம் அலெக்சாண்டர் த கிரேட், அக்பர் த கிரேட் மாதிரி இவங்க போருக்கு போனாங்க அப்படிங்கிறதில்ல. மாறாக 2 யாக்கோபு இயேசுவனுடைய கூட்டத்தில் இருந்தார்கள். இவர் செபதேவியின் மகன், இன்னொருவர் அல்பேயுவினுடைய மகன்.
ஸோ இவரை வந்து ஜேம்ஸ் த கிரேட் என்றும் இன்னொருவரை ஜேம்ஸ் த லெஸ் என்றும் அழைக்கிறோம். இன்னும் 2 ரீசன் சொல்றாங்க. ஒன்று, இயேசுவை போல விசுவாசத்திற்கு சாட்சியாக முதலில் உயிரை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கொடுத்தவர் இந்த யாக்கோபு, எனவே அவர் பெரியவர் அப்படிங்கிறது ஒரு ரீசன். இன்னொன்று, அவர் ஸ்டேச்சரில் கொஞ்சம் அவருடைய உடல் வலிமையில் பேசுறதுல எல்லாம் வந்து ரொம்ப ஒரு அது என்ன சொல்றது, இயேசுவே அவருக்கு என்ன பேரிட்டார் அப்படின்னு சொன்னா, இவருக்கும் அவருடைய தம்பி யோவானுக்கும் இவர்கள் இடியின் மக்கள் அப்படின்னு தான் பேர் கொடுத்துருக்கிறாரு, சில்ட்ரன் ஆஃப் தண்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு ஆற்றலோடு வலிமையோடு பேசக்கூடியவர்கள். யோவானுடைய நற்செய்தியை வாசித்தாலே நமக்கு தெரியும் எவ்வளவு ஆழமான உண்மைகளை மிக எளிதான அழகு மொழியில் அவர் தொடுத்திருப்பார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இவர் யாக்கோபு பேசுவதில் ரொம்ப கெட்டிக்காரர், எனவே தான் சீக்கிரமாக கொண்டு போட்டார்கள் என்று நினைக்கிறேன். அவர் உண்மையை பேசுவதற்கு ஒருபோதும் தயங்கியதில்லை. எக்ஸாம்பிள் பைபிள்ல சொல்லியிருக்கு. ஒரு முறை அவர்கள் சமாரியா வழியாக போய்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏனென்றால் இயேசு யூதர். எனவே எங்க பக்கத்துல எல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு பயங்கர கோபம். யாக்கோபுக்கும் யோவான்னு சேர்ந்து கேட்குறாங்க, ஆண்டவரை பேசாம வானத்திலிருந்து தீ வர வைத்து இவங்களை அழிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச டைப் அவர். மொத்தமாக சாம்பல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்றது, சும்மா போ அப்படின்றவர் ஆண்டவர். ஸோ இவருடைய பெருமைகள் நாம் நிறைய சொல்லலாம். குறிப்பாக இயேசுவோடு முக்கியமான நேரங்களிலெல்லாம் உடன் இருந்தவர். முதலில் இயேசு 4 பேரை அழைக்கிறார். அதில் இவங்க 2 பேர், பேதுருவும் அந்திரேயாவும். கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சார்ந்தவர். ஏன்னா நற்செய்தி சொல்வது போல சொந்தமாக படகில் வேலை செய்வதற்கு வேலையாட்களை வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு வசதியான குடும்பம். அதனால தான் அந்த நற்செய்தி குறிப்பிட்டு சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் தந்தையையும் படகையும் வேலையாட்களையும் விட்டு விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். ஸோ தே கேவ் அப் எவ்ரிதிங். அவங்களுக்காக நம்பிட்டு இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை உடனடியாக இயேசுவை பின்பற்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ வசதியான, ஏன்னா ஏழைகளை கூப்பிட்டா எப்போ வேணாலும் ஓடி வருவாங்க, சரி 3 நேரம் சாப்பாடு கேரண்டின்னு. ஆனால் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களுக்கு தான் விட்டுட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் யாக்கோபு நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆண்டவர் கூப்பிட்டாரா, அது போதும்ப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக வந்து விடுகிறார். அப்புறம் இயேசு முக்கியமான புதுமைகள் வல்ல நிகழ்வுகளில் இவர்கள் ஒரு இந்த ட்ரையம்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 3 அணி. அந்த 3 யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா, பேதுரு, யாக்கோபு, அப்புறம் அவருடைய சகோதரர் யோவான். இந்த 3 பேரும் இயேசுடைய முக்கியமான நிகழ்வுகளில் இருப்பாங்க. ஸோ அதை நெப்போட்டிசம்னு நீங்க சொல்லலாம், இல்லை இயேசுடைய உறவினர்கள். இவர்கள் ரொம்ப பிடித்தமானவர்கள், கொள்கையில் விசுவாசத்தில் அசைக்க முடியாதவர்கள். எனவேதான் ஒரு தட்ட சாவியை கொடுத்தாரு திரு அவைக்கு பேதுருவிடத்திலே. இவர் முதல் இரத்த சாட்சியாக மாறுகிறார், யோவான் மிகச்சிறந்த நற்செய்தியாளராக மாறுகிறார். ஸோ 3 பேருக்குமே திரு அவையை கட்டி எழுப்பியதில் மிக மிக முக்கியமான பங்கை ஆண்டவர் கொடுப்பதை பார்க்கிறோம். ஜெயிருசுடைய மகள் இறந்து போனவள் மீண்டும் உயிர் பெற்ற நிகழ்ச்சியில் இந்த 3 பேரையும் தான் இயேசு தன்னோடு அழைத்து செல்கிறார். நான் வாழ்வளிப்பதற்கும் நானே கடவுள், வாழ்வளிக்கும் கடவுள் என்பதை அவர்கள் வழியாக ஆண்டவர் உணர்த்துகிறார். அப்புறம் இயேசுடைய மாட்சி, அவருடைய உருமாற்றத்தின் போதும் இந்த 3 தான் மேலே கூட்டிட்டு போறாரு. இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய மாட்சியில் நான் எப்படி இருப்பேன் என்பதை அவர்களுக்கு காட்டுகிறார். அதுக்கு அப்படின்னு திருந்தின மாதிரி தெரியல, இருந்தாலும் அவர்களை கூட்டி போகிறார். 3ஆவதாக முக்கியமான இடம், இயேசு மனம் உடைந்து நொறுங்கி அவருடைய வேர்வையெல்லாம் இரத்த துளிகளாக தெரித்துக் கொண்டிருக்கின்ற கெத்செமனி தோட்டத்தில் மற்றவர்கள் எல்லாரும் வெளியே உட்கார வைத்துட்டு இவர்கள் 3 தான் இயேசு ஜெபிப்பதற்கு தன்னோடு அழைத்து செல்கிறார். அந்த அளவிற்கு இதயத்தில் இயேசு அவர்களுக்கு மிக நெருக்கமான இடத்தை கொடுத்திருந்தார் யாக்கோபுக்கு. இந்த நிகழ்வுகளில் எல்லாம் நாம் இவர்களை பார்க்கிறோம். அதுபோக பேதுருடைய மாமியாருடைய காய்ச்சலை நீக்க நிகழ்ச்சிகளிலும் இயேசுவோடு வீட்டுக்குள் சென்றவர்கள் இந்த 3 பேர். அதில் யாக்கோபு இருந்தார். இயேசுவனுடைய வாழ்க்கை என்பது அவருடைய தாய். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று அன்னை மரியாவிற்கு அவர் உறவினர், அதாவது கசின் சிஸ்டர், அவருடைய பிள்ளைங்க தான் இவங்க. அதனால நம்பிக்கையோட கேட்குறாங்க, என் பிள்ளைங்களுக்கு இந்த முக்கியமான 2 போஸ்ட் என் மினிஸ்ட்ரியில் கொடுப்பீங்களான்னு. இப்போ நம்ம மத்திய அரசாங்கத்தை 2 பேர் ஆட்டி படைக்கிற மாதிரி இவங்களையும் கேட்குறாங்க. எப்படி, ஒரு வலப்பக்கமும் இன்னொரு இடப்பக்கமும் 2 தான் ப்ளம் போஸ்ட். ஒன்று ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இன்னொன்று மிலிட்ரி.
ஸோ ரெண்டும் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் அப்புறம் ஆண்டவர் அரசருங்கிறது அவங்களுக்கு உறுதியாயிருச்சு. அவருக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட வந்து கேட்குறாங்க. இயேசு அழகாக சொல்லுகிறார். அதில் நமக்கு ஒரு செய்தி, 2 செய்தியை சொல்லுகிறார். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று, என்னுடைய கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா? அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி தான். அது என்ன அந்த ரச கிண்ணம் பெருசாக ரொம்ப பெரிய சைஸாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல, ஸோ குடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் இயேசுவனுடைய உண்மையான வார்த்தையை அவர் பின்னாளில் தான் தலை வெட்டப்பட்டு இறக்கும் பொழுதுதான் அவர் உணர்ந்து கொண்டார். இயேசு எதை குடிக்க சொன்னார்? இயேசுவனுடைய பாத்திரத்தில் முதலில் குடித்தவரும் அவர்தான். அவரைத்தான் திரு அவை பெரிய யாக்கோபு என்று கொண்டாடுகிறது. முதலில் குடிக்கிற பாக்கியத்தை பெற்றவர் அவர்தான். ஆனால் அன்றைக்கு சொல்லும்போது அவர் ஈஸியாக தான் சொன்னார், குடிச்சிடலாண்டவர், அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் குடித்தார். எனவே நமக்கும் சொல்லப்படுகின்ற பாடம், ஆண்டவருடைய கிண்ணத்தில் குடிப்பது என்பது அவருடைய துன்பத்தில் பங்கெடுப்பது. அது நமக்கு ரெடியா இருக்கோமா? ஒன்று. ரெண்டாவதா சொல்றாரு, என்னுடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் அமரச் செய்வது என்பது அது என்னுடைய வேலை இல்லை. அது எங்க இருக்கு? அங்க மேல சுப்ரீம் பாடி இருக்கு, எங்க அப்பாவுடைய வேலை. அவர் தான் அதுக்கெல்லாம் இன்சார்ஜ், அவர் தான் பார்த்துக்குவாருங்கிறாரு. அப்ப நமக்கும் அது நம்பிக்கையை தருகிறது. அது யாராக இருக்கலாம். இவங்களுக்கே கிடைக்காதுன்னு சொன்னா நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது, இருந்தாலும் ஆனா நமக்கு நம்பிக்கையை தருகிறது. ஒருவேளை நாமும் அவருடைய கிண்ணத்தில் பருவதற்கு தயாராக இருந்தோம் என்றால் நாம் அதை கண்டிப்பாக நம்மாலும் ஆண்டவருடைய வலப்பக்கம் இடப்பக்கம் அமரக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஓப்பன் என்டடா ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டார். அது யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். ஸோ நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் மற்ற சீடர்களுக்கும் சேர்த்து நமக்கும் சேர்த்து அந்த செய்தியை சொல்லுகிறார். இப்போ அவங்களுக்குள்ளாடியே முணுமுணுப்பு, மற்றவங்களுக்கு இந்த ஆசையெல்லாம் இருந்திருக்கும்ல, சரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் கிடைக்கல, ஏதாவது ரூரல் டெவலப்மெண்ட்டாக கிடைச்ச பரவாயில்ல. இப்போது கோபம் கொள்ளுகிறார்கள். இயேசு மிக அழகான ஒரு பாடத்தை சொல்கிறார், என்னுடைய சீடர்களாக இருப்பவர்கள் இப்படியெல்லாம் ஆசைப்படக்கூடாது. முதன்மையாக இருக்கணும், எல்லாரும் தனக்கு தொண்டு செய்யணும், எல்லாரும் தனக்கு கீழே இருக்கணும், சொசைட்டியில் பெரிய அந்தஸ்தில் இருக்கணும். இப்படியெல்லாம் நீ ஆசைப்பட்டேன்னா நீ என்னுடைய சீடனாக இருக்க முடியாது. இருக்க விரும்பினால் முதன்மையை மறந்துவிட்டு கடைசியை தெரிந்தெடுத்துக்கொள். கடைசியாக இருக்கிற நீ கடவுள் முன்னிலையில் முதன்மைப்படுத்தப்படுவாய். இதுதான் அவருடைய வெரி சிம்பிள் லெசன். எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், அதில் பிரச்சனை இல்லை. இருக்கிற இடத்துல நல்லா இருக்கலாம், ஃபஸ்ட்டாக நிறைய இருக்குது. எனக்கு என்னுடைய பேராசிரியர் சொல்லி தந்த பாடம், நான் காலேஜ் படிக்கும்போது நான் தான் ஃபஸ்ட் ரேங்க். அப்போ வந்து சொல்வார், இதுக்கெல்லாம் பெருமை அடிக்காத, ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காம்படிஷன் இல்லாத நிறைய ஏரியா இருக்குது, அங்கே தான் நீ போட்டி போடணும் அப்படிம்பார் என்கிட்ட என்னுடைய தமிழ் பேர் ஆசான். நல்ல அருமையான வார்த்தைகள், எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தைகள், நான் ஒருபோதும் மறக்கிறது இல்லை. சாகிறது வரைக்கும் அங்கே தான் முதன்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அன்பு செய்கிறதுல முதன்மையாக இரு. அங்கே வந்து காம்படிஷனே கிடையாது, ஆளே கிடையாது, நீ பண்ணலாம். நீதிக்காக போராடுறதுக்கு நீ போகலாம், முதன்மையாக இருக்கலாம். உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு நீ முதன்மையாக இருக்கலாம், கண்டிப்பாக போகலாம். உண்மையை பேசுறதுக்கு எவ்வளவு சேலஞ்சஸ் வந்தாலும் உண்மையாக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீ போகலாம், அங்கே ஃபஸ்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி இடங்களில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். மாறாக பணத்தில் நான் ஃபஸ்ட்டாக இருக்கிறேன், வீடு கட்டியிருக்கிறதுல ஃபஸ்ட்டாக இருக்கிறேன், பெரிய கார் வச்சிருக்கிறதுல ஃபஸ்ட்டாக இருக்கிறேன், இதெல்லாம் வந்து கடவுளுக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அது என்னுடைய தேவைக்கு அது ஓகே, பட் அது ஃபஸ்ட்டு கிடையாது. என்னுடைய முதன்மை அங்கே தான், இந்த நீதிக்காக, உண்மைக்காக, உறவுக்காக, அன்புக்காக, இந்த விஷயங்களில் நீ முதன்மையானவனாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லதை ஆண்டவர் கற்றுத்தரதை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறை இவங்க இயேசுடைய வாழ்நாட்களில் இதை புரிந்து கொள்ளவே இல்லை, தோற்று போய்விட்டார்கள். அதனால தான் கடைசி நேரத்தில் கூட இயேசுவை விட்டு ஓடி போனவர்களில் பெரிய யாக்கோபும் ஒருவர் தான். ஆனால் அவர்களுடைய அனுபவம் என்பது வாழுகிற பொழுது வாழ்ந்த நசரேத்தூர் இயேசுவோடு அல்ல, உயிர்த்த பிறகு காட்சி கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்திய விசுவாச கிறிஸ்துவைத்தான் அவர்கள் தங்களுடைய மாடலாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஸோ இயேசுவோடு இருந்த பொழுது அவங்களுக்கு ஆசை தான் இருந்துச்சு. இந்த வல்ல சீர்களை எல்லாம் பார்த்த பொழுது நம்மளுக்கும் எப்போவும் பாராட்டு, எப்போவும் அப்ரிசியேஷன், எப்போ பார்த்தாலும் நல்ல சாப்பாடு, இதெல்லாம்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இயேசுவனுடைய இறப்பும் பாடுகளும் உயிர்ப்பும் தான் அவர்களை உண்மையான அப்போஸ்தலர்களாக மாற்றியது. இயேசுவனுடைய துன்பத்தில் பங்கு பெற்று உயிர்ப்பில் பங்கு பெற்ற பிறகுதான் உலகத்தில் என்ன பெரிய சக்தியையும் எதிர்த்து நின்று அவர்கள் ஆண்டவருடைய அன்பிற்கு சான்றாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடிந்தது. நமக்கும் ஒரே ரெண்டு சாய்ஸ் தான். நம்ம நசரேத்தில் இருக்கிற அந்த இயேசுவை, அழகான அன்பான எப்பவும் புதுமைகள் செய்கிற இயேசுவை நேசிக்கிறோமா,
இல்லை, கல்வாரியில் நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி உயிர்த்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இயேசுவுக்கு சான்று பகர தயாராக இருக்கிறோமா? இதான் நமக்கு முன்னாடி இந்த திருவிழா எழுப்புகிற ஒரு பெரிய கேள்வி. அந்த நம்பிக்கை தான் அவர்களை உலகமெங்கும் சென்று உண்மையை, அன்பை, நற்செய்தியை பறைசாற்ற அவர்களுக்கு ஆற்றலை, வல்லமையை கொடுத்தது. நாமும் வாழ்கிற பொழுது ஆண்டவருக்கு முதன்மையானவர்களாக வாழ விரும்பினோம் என்றால் பாடுகளில், இறப்பில், உயிர்ப்பில் இருக்கிற இயேசுவோடு நம்மை இணைத்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நாமும் ஆண்டவருடைய வலது பக்கமும் இடது பக்கமும் வருவதற்கான பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதற்காக தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், இன்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். இன்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். இன்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் இன்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் இன்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்களும் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவுடன் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கச் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பெற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தை எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் தகுதியற்றவர்கள், பாவிகள், இருப்பினும் உம் பிள்ளைகளாக நீர் ஏற்று அன்பு செய்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இங்கு குடியிருந்து ஜபிக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள், இவர்கள் அனைவரையும் இவர்களது வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், குறிப்பாக இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற திருத்தூதர் யாக்கோபு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள், நல்ல மனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எம் வாழ்வை சூழ்ந்திருக்கின்ற தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் மட்டுமே நாங்கள் பாவத்திலிருந்தும் எங்களை வாட்டி வருத்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் சமூகத்திற்கும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை நமக்காக சிந்தி நம்மை அன்பு செய்தவர். நம் பாவங்களை போக்கி வாழ வைப்பவரும் இவரே. இந்த செம்மறியின் விருந்து களைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவில் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை தம் ஆசியால் நிரப்புவாராக. ஆமென். இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.